பார்வையாளருக்கும் பங்கேற்பாளர் உள்பட அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தக்கோலம் என் ஜலநாதன். சில குரல்களும் ஒரு குரலும் என்ற அமைப்பில் சில நபர்கள் பேசும் முறையில் அமைத்துள்ளேன். குறை இருப்பின் பொறுத்தருள்க. காலை 9 மணி. நடு ரோட்ல போட்டு உடை. டேய், என்னடா பண்ற? உடைச்ச பூசணிக்காய் எடுத்து ஓரமா அடைச்சி, உடைச்சதை இப்ப தொடக்கூடாது, அப்பதான் திருஷ்டி போகும். ஐயோ ஐயோ, சைக்கிள் போன அந்த பையன் பாருங்க, பூசணிக்காய் மேல விழுந்துட்டான். பாருங்க பாருங்க, முட்டியில ரத்தம் கூட வருதுங்க. டேய், அவன் பார்த்து போயிருக்கணும், விடு விடு. மதியம் 3 மணி. ஐயோ, 2 வீலர்ல போன நம்ம பையனுக்கு ஆக்சிடென்ட்டா, திருஷ்டி போகணும்னு தானே காலையில பூசணிக்காய் கூட உடைச்சனே. மருத்துவமனை. டாக்டர் சார், டாக்டர் சார், எங்க பையனுக்கு அமாவாசை ஆக்சிடென்ட். அமாவாசை ஆக்சிடென்ட்டா? ஆமாங்க, அமாவாசை வந்தா போதும், திருஷ்டின்ற பேர்ல பூசணிக்காய், தேங்காய், அது இதுன்னு நடு ரோட்ல போட்டு உடைக்கிறீங்க. பாதசாரிங்க, வண்டி ஓட்டிங்க பலரும் மிகவும் பாதிக்கிறாங்க. உடைச்ச பிறகாவது ஓரமா எடுத்து போடுறீங்களா? அதுவும் இல்லை. அந்த மருத்துவமனையில் அறைகள் உள்பட பல இடங்களில் திருக்குறள் எழுதிய பலகைகள் மாட்டப்பட்டிருந்தன. இவர்கள் இருந்த அறையில் உள்ள திருக்குறளை பூசணிக்காயை உடைக்க சொன்னவரும் உடைச்சவரும் படித்தனர். படிச்ச பின் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த அறையில் இருந்த திருக்குறள், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன். நல்லது ஒரு காட்சி, அதை கேட்ட ஒரு குரலை சொன்னீர்கள். கதையை முழுவதும் நம்பிவிட்டேன் ஐயா. அந்த மருத்துவமனையில் திருக்குறள் வாசகம் எழுதி போட்டு சொன்னீர்களே, அது இனிமேல் தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இதுவரை செய்தாக தெரியவில்லை. பரவாயில்லை. அதுல முற்பகல் பிற்பகல் என்பது ரொம்ப இவ்வளவு சீக்கிரமான ஒரு விரைந்த ஒரு பலன். 12 மணிக்கு இது பூசணிக்காயை உடைத்தால் 2:30 மணிக்கு விபத்து நடந்த செய்தி வந்துவிட்டது என்கிற செய்தி. குரலுக்கு காட்சி விளக்கம் சொல்லுங்கம்மா. சிறப்புங்க ஐயா, நன்றி. புலவர்